அப்ப இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் என்ன என்பதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு பட்டியலிட்டு சென்று சொல்லி காட்டிவிட்டு செய்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதுல முக்கியமாக இந்த 10 நாட்கள்ல வரக்கூடிய அரஃபாவுடைய நோன்பு, அரஃபாவுடைய 9ஆம் நாள் என்று நோக்கக்கூடிய அரஃபாவுடைய நாளினுடைய நோன்பை குறித்து, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்து, அதன் மூலம் ஒரு அடியான் பெறக்கூடிய நன்மைகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது ஐயோ கஃபிர் அல்லாஹ் என்ன செய்யறானா, சனத்தல்லதி கபுலஹு சனத்தல்லதி பாதஹு, அல்லாஹ் ஒரு அடியான் அந்த அரஃபாவுடைய நாளினுடைய நோன்பை நோற்பதன் மூலமாக அவன் முந்தைய வருடத்தினுடைய பாவங்களையும் பிந்தைய வருடத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நான் நம்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை என்பது பொய்த்து போகாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள். அல்லாஹ் எதை அறிவித்து கொடுத்தானோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்களுக்கு அறிவிப்பார்கள் என்கிற நிலை இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த நற்செய்தியை சுப செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா நாம் என்ன செய்யணும், இந்த அரஃபாவுடைய நாளுடைய நோன்பை அதனுடைய நன்மைகளை எதிர்பார்த்துவதாக நம்முடைய முந்தைய வருடத்தினுடைய பாவங்களும் பிந்தைய வருடத்தினுடைய செய்ய போகிற பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் என்று நம்பி நாம் என்ன செய்யணும், அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9ஆம் நாள் என்று அரஃபாவுடைய அந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும்.